Hi all, Assalamu alaikum. Welcome back to rishaaskitchen. இன்னைக்கு நம்ம செம்ம டேஸ்டான ஈஸியான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஈஸியான மெனு. இது லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் குழந்தைங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த வீடியோவில் நான் வந்து எல்லாமே அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் எல்லாம் நாள் ஈவினிங்கே கட் பண்ணி வச்சுட்டு ரைஸ் எல்லாம் நைட் வடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மார்னிங் வேலை கம்மியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னுடைய சேனல்ஸில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கிடைக்கும். ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸை ஊற வைக்கணும். அதுக்கு நான் 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது 250 ml மெஷரிங் கப்பில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வாட்டரில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 10 to 20 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகணும், ஊறணும். அப்போ தான் நமக்கு அரிசி வந்து நல்லா விரிஞ்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டைம் நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 300 கிராம் போன்லெஸ் சிக்கன் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆனாலே போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். இந்த டைம் நம்ம வந்து ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு நான் ஒரு பெரிய சட்டியில் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கொதிக்க விடுறேன். தண்ணி நல்லா கொதித்த உடனேயே நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுருந்த ரைஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரைஸை நல்லா நீங்கள் வடிகட்டிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான மற்ற பொருட்கள் நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் லெமனை நல்லா ஸ்க்யூஸ் பண்ணி அதோட சார் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், தனி மிளகுத்தூள் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். 3 முட்டை. இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இது கூட காய்கறிகள், அதாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான காய்கறி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் வெங்காயத்தால் பொடிசாக அரிஞ்சு ஆட் பண்ண போகிறேன். அது கூட 1/4 கப் பீன்ஸ், 1/2 கப் கேரட், 1/2 கப் கேப்சிகம் குடமிளகாய், 1/2 கப் ஆனியன், 1/4 கப் பூண்டு. இதுதான் நான் எடுத்துருக்கிற வெஜ்ஜி. இப்போ நம்மளோட ரைஸ் வந்து நல்லா பாயில் ஆகிருக்கு. இதில் வந்து 1 to 2 டேபிள் ஸ்பூன் நீங்கள் வெஜிடபிள் ஸ்டாக் இல்லைனா நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு நல்லா அடிக்கனமான ஹெவி பாட்டம்டு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கடாய் சூடான உடனே அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை நான் விட்டு ஹீட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் ஆட் பண்ண உடனே ஒரு 2 to 3 டைம்ஸ் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா அதோட அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நம்மளோட சிக்கனை நம்ம நல்லா சாட் பண்ணிக்கிறோம், அதாவது வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கி ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறமா இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறோம். இப்போது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. இதை நம்ம அப்படியே ஆயிலிருந்து எடுத்துடலாம். இப்போது அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டு நான் இப்போ முட்டையை ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுக்க போகிறேன். நான் இங்கே 3 எக் தான் எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதாவது தனி மிளகுத்தூள் பவுடர் பண்ணி வச்சுருப்போல, அதை தான் நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட தேவையான அளவு சால்ட், நான் இங்கே 1/4 டீஸ்பூன் சால்ட் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்க்ரம்பிள் பண்ணி நம்மளோட எக் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அதையும் அப்படியே எடுத்துடலாம். இப்போது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அதை நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜ்ஜீஸை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது கேப்சிகமை தவிர்த்து பாக்கி எல்லா வெஜ்ஜீஸும் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நம்ம சால்ட் ஆட் பண்ணிடலாம். அப்போ தான் நம்ம வெஜ்ஜீஸோட கலர் போகாமல் கரெக்டாக கிடைக்கும். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயையும்
ஸ்ப்ரிங் ஆனியனையும் சேர்த்துக்கிறேன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம். ஹாஃப் ஆட் பண்ணிவிட்டு ஹாஃப் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ 2 மினிட்ஸ் நம்ம நல்லா இதை சாட் பண்ணிக்கலாம். இது நல்லா சாட் ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறோம். வெஜிடபிள்ஸ் வந்து ரொம்ப குக் ஆகக்கூடாது. லைட்டாக கடிக்கிற மாதிரி இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இதனால ஒரு 2 மினிட்ஸ் சாட் ஆனதுக்கப்புறமா நம்ம லைம் ஜூஸையும் சோயா சாஸையும் இதில் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் வந்து நான் சிம்மில் வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம குக் பண்ணி வடித்து வச்சுருக்கிற ரைஸை நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாஃப் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் ஜென்டிலாகவே லைட்டாக ஃபோல்டின் பண்ணி கொடுங்க. அது மட்டும் போதும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கனையும் ஸ்க்ரம்பிள்டு எக்கையும் நம்ம இதில் ஆட் பண்ணி இதையும் ஃபோல்டின் பண்ணி எடுத்துடலாம். இந்த டைம் நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா யூஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஸ்பார்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அரிசி உடையாமல் நமக்கு நல்லா ஃப்ரைட் ரைஸ் நீளமாக கிடைக்கும். இதை நான் 2 மினிட்ஸ் அப்படியே சிம் ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுடுறேன். அப்போ தான் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா குக்காகி கிடைக்கும். ஃபைனலாக பட்டர் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டரை அதுக்கு மேலே நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. செம்ம டேஸ்ட்டாக ஈஸியாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இதோட மஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா பட்டர் சிக்கன் இல்லைனா பட்டர் பன்னீர் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட பட்டர் சிக்கனோட ரெசிபி வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.